ஹலோ காய்ஸ், நம்ம இந்தியாவுக்கு ஊருக்கு போயிட்டு நம்மளுடைய லீவெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சிங்கப்பூருக்கு திருப்பி வரும்போது ஃபேமிலியில் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் வந்துட்டு நம்மளை வந்து கை காட்டி டாட்டா சொல்லி வழி அனுப்புவாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறமும் நான் சிங்கப்பூருக்கு நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நேற்று ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃப்ளைட்டோட வந்து ஏஏ மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோமே எனக்கு கண் கலங்கிடுச்சுங்க. நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாலுமே பல கனவுகளோட தாங்க நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நேற்றும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு 6 வருடமாக டாக்டராக வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்து குடும்பத்தை அங்கே கூட்டு போய் செட்டில் ஆகிறக்காண்டியே தன்னுடைய 3 குழந்தைகளோட மனைவியோட போன அந்த ஃபேமிலியும் இறந்துட்டாங்க. 5 பேருமே இறந்துட்டாங்க. பெண்மணிக்கு வந்து அங்கே நர்ஸ் வேலை கிடச்சிருக்கு. ஸோ வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை முன்னேற்றலாம் நினச்சி போகிறோம். அவங்களும் இறந்துட்டாங்க. புதிய தம்பதி. ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து டூரிஸ்ட்டில் வந்து ஹஸ்பண்டை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. இன்னொரு மோசமான துயர சம்பவம் என்னன்னா, லண்டனில் இருக்கவங்க அவங்க ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறுதி சடங்குக்காண்டி அந்த ஹஸ்பண்ட் வந்திருக்காரு குழந்தைங்க லண்டன்லேயே விட்டுட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இறுதி சடங்கு முடிஞ்சு இந்த ஃப்ளைட்டில் தாங்க ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அவரும் இறந்துட்டாருங்க. ஸோ குழந்தைங்களும் வந்து இப்போ வந்து அனாதையாக இருக்காங்க லண்டனில். ஸோ இந்த மாதிரி பல பேர் கனவுகளோட வந்தவங்க வந்து நேற்று வந்து எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மயிர் வாழ்க்கைன்னு தாங்க தோணுது.